ஏகான ஜோதி கூதி அடி தேவடியா நாரா கூதி. விஜய் இல்லை, அவன் அப்பங்காலையும் போய் வீமாட்டேன்னு சொன்னது நான் சொன்னேன். சரியா? ஏன் சொன்னேன் சொல்லு. நான் ஏன்னு எனக்கு தெரியும், அவன் ஏன்னு அவனுக்கு தெரியுமா? நான் எப்போ சாவோன்னு எனக்கு தெரியும், அவன் எப்போ சாவான்னு அவனுக்கு தெரியுமா? விஜய் இல்லை, அவன் அப்பங்காலையும் போய் வீழ மாட்டேன். அப்படி அவன் காலில் வீழ்ந்தாதான் நீ கட்டிக்கணுன்னா அப்பேற்படுத்தியோடைய நாராக்குதி எனக்கு தேவையில்லை. போ, எனக்கு தேவையில்லை. ஃபிலிம் ஆக்ட்ரஸ்ஸு, அதாவது பொழுதுபோக்கோசரம் நாடகம் கூத்தாடி அப்படின்னு எல்லாம் வச்சாங்க. ஆனால் நாட்டே ஆளன்னு வைக்கிறானுங்க பாரு, அது பெருந்தப்புடா. அதுக்கு நானே ஒப்புடா. ஏன்னு வச்சுக்க, ஏன்னா நாட்டாளலாம் ஊராள முடியுமா? ஏன் ஊரில் இருக்கிறவனுக்கு எவனுக்கு திறமை இல்லையா, டிகிரி இல்லையா, எவனும் ஆம்பளையா இல்லையா, இல்லை புள்ள பிறக்கு இல்லையா? படம் நடிச்சவன் தான் புள்ள பிறக்கணுன்னாக்கா அப்போ ஒரு ஒரு கிராமத்துக்கும் வாங்கடா. டே விஜய், டே நீ நான் ஜுன்னி மேலே இருந்த பையன், என்னோட 28 வயசு பெரியவன் நீ. நான் மரியாதை கொடுக்கல. நான் எப்படி பேசுகிறேன், தில்லா தெகிரியுமா நீ பேசுகிற பாப்போம். அது நான் வேறு மாதிரி பேசுவேன், நீ பேசு பார்ப்போம். உன்னால் முடிஞ்சா. நான் தனிப்பட்ட முறையில் இருக்கேன், எனக்கு எந்த முறையும் இல்லை. துறையே நான் தான். எந்த முறையை கூப்பிடணும்? நீ எங்கே போனாலும் பந்தா பாஸு, என் பூலே பாஸு உனக்கு. ஜுன்னி பையா, விஜய் பையா, ஓய்வு மரியாதை ஜோதி எனக்கு கால் பண்ண விடா. ஜுன்னி மேலே இருந்த பையா, இல்லைன்னா உன்னை அசிங்கமாக ஒத்தலுங்க. ஏன் சொல்ல? நான் தேவடியா உன் கூட நான் பயணம் பண்ணணுமா? அது சொல்கிறேன். அந்த நர்ரா குதி, லாயர் குதி. என் ஆட்டம் நிற்காது, தொடங்கும்.